Hi guys, welcome to Durable Scotec. ஸோ நாம இன்னைக்கு மேக்ஸிமம் சம் இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே ஆஃப் சைஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிற அரேவை நம்ம எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அரேல இருக்கிற எலமெண்ட் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த அரேல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் சம் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கணும். ஸோ எந்த பார்ட்ல நமக்கு மேக்ஸிமமா வேல்யூ கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n = 4. ஸோ அரே ஏல பார்த்தீங்கன்னா 8312 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 8312 பார்த்தீங்கன்னா நீங்க எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 29, 17, 27 அண்ட் 11 சொல்லி கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 29 சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே நம்ம டைரக்டா வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மூலயமா போட்டுடலாம்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா ப்ராப்ளமை கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பா உங்களுக்கு n² பார்த்தீங்கன்னா வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம் லிமிட் எக்ஸீட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் n சொல்லிட்டாங்க. அதே சமயத்தை எக்ஸ்பெக்டட் ஆக்சிடைஸ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் 1 சொல்லிட்டாங்க. ஓகே, பட் இந்த ப்ராப்ளமை நம்ம வேற எப்படி நாம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா 8312ங்கிற அரே கொடுத்துட்டாங்க. ஸோ இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் 0, 1, 2, 3ன்னு சொல்லி போட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 83 அப்புறம் 12 எல்லா வேல்யூஸும் நான் ஆட் பண்ணி 14 சொல்லி போட்டிருக்கேன். பட் இதனோட பர்பஸ் என்னங்கிறத நான் வந்து லாஸ்டா சொல்றேன். ஸோ நாம இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டி பக்கம் போயிடலாம். ஸோ டீங்கிற வேரியபிள்ல நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அரேல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் அதனோட இண்டெக்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு 11 சொல்லி கிடைச்சிருக்குது. ஸோ இதுல உங்களுக்கு எந்த டவுட் இருக்க சான்ஸ் கிடையாது. ஓகே, 11 சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சிருக்கிற வேல்யூவை பார்த்தீங்கன்னா இனிஷியலா நான் வந்து மேக்ஸிமம் சொல்லி நான் வந்து நானே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, கிடைச்சிருக்கிற வேல்யூ 11 தான் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமமா இருக்குன்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண போறேன். இப்போ 8312 இருக்கும்போது 2 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்திருக்கு. இப்போ நான் வந்து எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் நான் ரொட்டேட் பண்ணும்போது 3128 மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 8 இருந்துச்சு. அந்த எலமெண்ட்டை நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நான் ரொட்டேட் பண்ணா எனக்கு 8 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா when 8 is in the last index, the array rotation will be like this அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் 3128. இதுக்கப்புறமேட்டு நீங்க இதை நீங்க வந்து சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29 சொல்லி கிடைக்கும். ஸோ இதை நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் ஈஸியா வந்து 29 தான் வரும்ட்டு. பட் ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம்ல நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருச்சு 8 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்குன்ட்டு. இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 பார்த்தீங்கன்னா 24. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் இப்போ 8 பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ 8 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதை திரும்பவும் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்றதுக்கான ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல தென் 3 into 0 plus 1 into 1 plus 2 into 2 சொல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம அந்த மல்டிப்ளை பண்ண 8 into 3 பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு. ஸோ இந்த 5ங்கிற வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆல்ரெடி நமக்கு 24 கிடைச்சிச்சு. பட் மிச்சம் பார்த்தீங்கன்னா
என்ன வேல்யூ கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த வேல்யூஸ் தான் இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஸோ இனிஷியலா நமக்கு சம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வென் இன்க்ளூடட் வித் 8. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 11 தான் வந்து மேக்ஸிமமா நம்ம வச்சுட்டு இருந்திருந்தோம். ஸோ ஆக்சுவலா 8 பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அதை நான் வந்து ஒரு இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம், அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுலயே பார்த்தீங்கன்னா 8 இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. பட் நாம இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 8 ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் அரே 8312ல இருந்து 8 நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். 14 மைனஸ் 8ன்னு சொல்லி. இந்த 14ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8312ஓட சம் தான் 14. ஸோ அதுல இருந்து நான் 8 ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 8 ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ங்கிற வேல்யூல இருந்து நாம ரிமூவ் பண்ண 8 பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேல்யூ 5ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ அதோட நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடைசி இண்டெக்ஸ்ல 8 தான் போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 24. ஸோ அதோட ஆட் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 29 சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அரேவை பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்ஸே பண்ணாம அது உண்டான ஐட்ரேஷன் நம்ம பண்ணாம டைரக்டா பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ மைனஸ் ஒன் ஸ்டார் என் மைனஸ் ஒன்னுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ மைனஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ 8 பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஏ ஆஃப் ஐ மைனஸ் ஒன்னா கடைசி இண்டெக்ஸ்ல 8 இருந்திருக்குது. என் மைனஸ் ஒன்னுங்கிறது என்னங்கிறது சைஸ் ஆஃப் த அரே, அது பார்த்தீங்கன்னா 4. 4 மைனஸ் ஒன்னா 3. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ அது பார்த்தீங்கன்னா 8 இன்டூ 3 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 24. இப்போ 8 இன்டூ 3 24ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இதனோட பர்பஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூலியமா இந்த பர்டிகுலர் டி மைனஸ் சம் மைனஸ் ஏ ஆஃப் ஐ மைனஸ் ஒன் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்டையர் 8 பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண வைக்குது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த இடத்துல 8 நான் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 5ன்னு சொல்லி கிடைச்சிருக்குது. அந்த 5ஓட நான் வந்து 24 ஆட் பண்ணி 29 சொல்லி டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இந்த கரண்டா இருக்க 29 நான் வந்து 11ஓட கம்பேர் பண்ணும்போது எனக்கு 29 தான் பெரிய நம்பர். ஸோ அதனால நான் மேக்ஸ் ஈக்குவல் டு 29 சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் வந்து இந்த 3128 ரொட்டேட் பண்றேன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணா 3 பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ்ல 1 வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்க சம் பண்ணீங்கன்னா 27 சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்டூ 3 அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா மிச்சம் எனக்கு 18 கிடைக்கும். ஸோ இந்த 18 இப்போ எப்படி நம்ம வாங்க போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து அரேல இருந்து 3 ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ 3 ரிமூவ் பண்ணா மிச்சம் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ அந்த 11 நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த 29ல இருந்து செப்பரேட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி 29ல 3 பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணாதான் நமக்கு என்டையர் 3யும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ எல்லா 3யும் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ அந்த 18ஓட நான் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 3யை பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 27 சொல்லி கிடைச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ்ல நடந்துகிட்டே இருக்கும். லாஸ்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 29 சொல்லி கிடைச்சிரும். ஓகே. இந்த ப்ராப்ளம்ல இருக்க லாஜிக் இவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் தாராளமாக கேட்கலாம். ஓகே, we will see our coding part in our next session.